நான் சொல்லிக்கிறேன். நான் எப்பயும் இருப்பேன்ண்டு. இனிமே எந்த உங்களோட யுனிவர்சிட்டி லைஃப்ல இதுக்கு அடுத்த லைஃப்ல இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன ஒன்றும் தலைக்கு எடுக்காம ஃபர்ஸ்ட் கதை worry பண்ணாம அதை கடந்து வர பாருங்களா. இது எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஒரு ரிக்வெஸ்ட் பிள்ளைகள். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து வர பாருங்க. சரி, நீங்க கடந்து வந்தீங்கன்னு சொன்னா ஒரு அழகான உலகம் உங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்குது. சரி, கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தான். அதை தாண்டினா நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. அதை அடைய பாருங்களா. ஓகே, தேங்க்யூ. அடுத்தால் பேசலாம். பேசின ஜனனிக்கும் டீச்சருக்கும் வந்து நன்றி. டீச்சரை பத்தி சொல்லணும்னா வந்து அவங்களோட மெயினான தோட்டம் இன்னைக்குது வந்து நடுங்கடி எல்லாம். அதுதான் வந்து எங்களோட முக்கியமான ஒரு இது. நாங்க எங்களோட குரூப்ல கூட அதைத்தான் வந்து நான் வந்து நேமா நேத்து மாத்திட்டேன். ஃபர்ஸ்ட் இது வந்து பேராகிராஃப் ரைட்டர்ஸ், அதை வந்து நேத்தோட மாத்திட்டேன் வந்து நடுங்கடி எல்லாம். ஏன்னா அந்த வேர்ட் வந்து நிறையவே வந்து எங்களுக்கு மனசுல ஒரு பதிஞ்ச ஒரு வேர்டா வந்து அந்த மிஸ்ட ஒரு வேர்ட் இருக்குது அந்த நடங்கடி எல்லாம் அப்படின்றது. அவங்க ஒவ்வொரு டைமும் அதை சொல்ல போகல வந்து சந்தோஷமாகவும் இருக்கும், அதே நேரம் கொஞ்சம் இமோஷனலாகவும் ஃபீல் ஆகிக்குது அதை பாக்குறதுக்கு. மத்தபடி இவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய விமர்சனம் வந்து இவங்களுக்கு அவங்களோட நாளும் சேர்ந்து இந்திக்கிறோம். அதே நேரம் எங்களுக்காக நிறைய தியாகங்களை செஞ்சுக்கிறாங்க. ராவு பகலண்டு இல்ல நிறைய sacrifice பண்ணிக்கிறாங்க அவங்க. அதனால இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியெல்லாம் இது சொல்லிட்டேன். எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப அடுத்தது வந்து எங்கள்ட இந்த 3 மாச செமினாரை பத்தி வேற பேசுறது வந்து ஒரு கவிதை ஒன்று சொல்றதுக்கு வந்து நெஹ்லா வந்து ரெடியாகி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான சான்ஸா நான் இதை கொடுக்குறேன். வணக்கம். ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி. முகம் பார்த்ததில்லை, கை கோர்த்ததில்லை, ஒரே மேடையில் நின்றதும் இல்லை. ஆனால் மனம் மட்டும் உங்களை நெருக்கமானவர்களாகவே ஏற்றுக்கொண்டது. திரையில் தோன்றிய பெயர்கள் இன்று இதயத்தில் பதிந்த நினைவுகளாகிவிட்டன. கேமரா அணிந்திருந்தாலும் அன்பு மட்டும் அணையவில்லை. ஆசிரியரே, உங்கள் முகத்தை நேரில் பார்த்ததில்லை. ஆனால் உங்கள் குரல் மட்டும் எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளியாக இருந்தது. ஒரு முறையாவது உங்களை நேரில் சந்தித்து நன்றி சொல்ல வேண்டுமென்ற ஆசை என்றும் எங்கள் மனதில் இருக்கும். நேரில் சந்திக்காத நண்பர்கள் கூட என் வாழ்க்கையின் அழகான அத்தியாயமாகிவிட்டார்கள். இன்று பிரிகிறோம், நேரில் சந்தித்த நினைவுகளோடு அல்ல, சந்திக்க முடியாத ஏக்கங்களோடு. திரை மூடப்பட்டாலும் நினைவுகள் ஒருபோதும் மூடப்படாது. விடை பெறுகிறேன், கண்ணீருடன் அல்ல, ஒரு நாளாவது அனைவரையும் நேரில் சந்திப்போம் என்ற எதிர்பார்ப்புடன். நன்றி. இது கவிதையை சொன்ன நிஹ்லாக்கு வந்து ஜிசாகல்லா. அதுக்கப்புறம் இப்போ அடுத்ததா வந்து எங்கள் இந்த கிளாஸை பற்றி, அதுவும் ஆன்லைன் கிளாஸை பற்றி நாங்கள் வந்து நேரில் பார்த்திக்க மாட்டோம். நிஹ்லா சொன்ன மாதிரி நேரில் பார்த்திக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். என்ன அப்படின்னா எங்களோட டீச்சரோட முகம் கூட எங்களுக்கு இன்னும் நேரில் தெரியா. ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய பாண்ட் உண்டு, நல்ல ஒத்துமையான ஒரு கேங் உண்டு நாங்கள் வந்து உருவாக்கிக்கிறோம்.